நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். வயலூர் ஊராட்சியில் அதிமுக சார்பில் புதிய உறுப்பினர் அடையாள அட்டைகளை முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் வழங்கினார். மதுரை மேற்கு தெற்கு ஒன்றியம் அதிமுக சார்பில் வயலூர் ஊராட்சியில் புதிய உறுப்பினர்களுக்கான அடையாள அட்டைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு ஒன்றிய செயலாளர் அரியூர் ராதாகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RP உதயகுமார் கலந்து கொண்டு வழங்கினார். பின்னர் பேசிய அவர், ஆலமரத்தின் வேர்கள் போன்று அதிமுகவின் தொண்டர்கள் இருக்கும் வரை அதிமுகவை யாராலும் அழித்துவிட முடியாது. அதிமுக எனும் மாபெரும் பேரியக்கம் மக்களுக்காக தொடங்கப்பட்டது. நடைபெற்றுக் கொண்டிருக்கும் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை கொள்ளை சம்பவங்கள் தான் தினந்தோறும் அரங்கேறி வருகிறது. அதிமுக ஆட்சியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் ரேஸ் திமுக ஆட்சியில் போதிய பாதுகாப்பு இல்லாமல் தலைநகர் சென்னையில் கார் ரேஸ் நடத்தப்பட உள்ளது. இந்த கார் ரேஸினால் உயிரிழப்புகள் ஏற்பட்டால் அதற்கு யார் பொறுப்பேற்பது? இதனால் கண்டனங்கள் வலுத்து வருகிறது. தமிழகத்தில் உள்ள தொழில் நிறுவனங்களை மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் மூலம் மிரட்டி 25,000 1 கோடி ரூபாய் வரை கட்டாய வசூல் செய்யப்படுவதாக தகவல்கள் வருகிறது. தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு மோட்டார் பந்தய நிகழ்ச்சிக்காக சென்னை உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் கட்டாய நிதி வசூலிக்க வேண்டும் என்ற பணி மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நிதி தரவில்லை என்று சொன்னால் அந்த நிறுவனங்கள் பல்வேறு சிக்கல்களை சந்திக்க நேரிடும் என மிரட்டல்கள் விடுத்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதிகாரிகளின் நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும் என தொடர்ந்து மிரட்டல் விடுத்து வருகின்றனர். இந்த கார் ரேஸில் ப்ரமோஷன் பிரைவேட் லிமிடெட் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக உதயநிதி ஸ்டாலின் நெருங்கிய நண்பரான அகிலேஷ் ரெட்டி இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது என்று தெரிவித்தார். இதில் அம்மா பேரவை நிர்வாகிகள் வெற்றிவேல், வக்கீல் திருப்பதி, ராஜேஷ் கண்ணா, முன்னாள் எம்எல்ஏக்கள் தமிழரசன், கருப்பையா, மாணிக்கம், மகேந்திரன், தமிழரசன், நீதிபதி, ஒன்றிய செயலாளர்கள் அலங்காநல்லூர் ரவிச்சந்திரன், வாடிப்பட்டி காளிதாஸ், கொரியர் கணேசன், சமயநல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் மலையாளம், மாவட்ட மகளிர் அணி லட்சுமி, நிர்வாகிகள் மலர்கண்ணன், ராகுல், சிறுவாளை செல்வம், ஒன்றிய கவுன்சிலர்கள் ஜெகதா, ராதாகிருஷ்ணன், அம்மு லோகேஸ்வரன், வழக்கறிஞர் காசிநாதன் உள்ளிட்ட கிளைக்கழக நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர்.